ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமிக் மேனியா. இன்னைக்கு ஒரு கியூட்டான மேனுவை தான் பார்க்க போறோம். டெய்லியும் ஒரு 2 or 3 சாப்டர்ஸ் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த ஒன்லைன் என்னன்னா, சில ரெஸ்கியூவர்ஸ் கைவிடப்பட்ட வீட்டுல இருந்து ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சு மீட்டு வராங்க. அந்த பையன் கண்முழிச்சு பார்த்தப்போ ஒரு சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் சென்டர்ல இருந்தான். அங்க அவனுக்கு எதார்ச்சியா எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மா இருக்குன்னு தெரிஞ்சுப்பான். அதனால அவனும் அவனோட அம்மாவை தேடி ஒரு பயணம் போறான். இதுல என்னெல்லாம் தடங்கள் வரப்போகுது, என்ன ஆக போகுதுன்னு நம்ம இந்த மேனுவலை பார்க்க போறோம். எடுத்த உடனே ஒரு கைவிடப்பட்ட பில்டிங்க காட்டுறாங்க. அங்க சில ரெஸ்கியூவர்ஸ் அட்வான்ஸ்டான சூட் எல்லாம் போட்டு கன்னோட உள்ள நனைஞ்சாங்க. அவங்க அங்க சுத்தி முத்தி தேடி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களோட டிவைஸை யூஸ் பண்ணி அந்த பில்டிங்கை ஸ்கேன் பண்ணாங்க. அதுல ஒருத்தர் அது இங்கதான் இருக்குன்னு பிளாஷ் அடிக்க, அங்க ஒரு குட்டி பையன் கோரமான நிலையில அடிபட்டு அங்க வந்தவங்களை பார்த்து பயந்தான். அவங்கள்ட்ட இருந்து தாவி தப்பிக்க ட்ரை பண்ணான். ஆனா அவங்க வலைய வீசி அந்த பையனை பிடிச்சாங்க. திடீர்னு அவன் கண்முழிச்சு எழுந்து பார்த்தப்போ ஒரு பெட்ல படுத்துட்டு இருந்தான். அங்க இருந்த ஜன்னல் வெளிச்சத்தினால கண்முழிச்சு எழுந்தான். அவன் அந்த சைல்டு ப்ரொடெக்ஷன் சென்டர்ல தான் இருந்தான். கைவிடப்பட்ட பில்டிங்ல இருந்த அந்த குழந்தைக்கு இந்த இடம் வித்தியாசமா இருந்தது. புதுசா அழுக்கில்லாத ட்ரெஸ், நேர நேரத்துக்கு சாப்பாடு எல்லாம் புதுசா இருந்தது. அவன் எப்பவும் அங்க இருக்க மலையில தான் உட்காந்துட்டு இருப்பான். அப்ப சில சின்ன பசங்களா வந்து, நீ ஏன் தனியா உட்காந்துட்டு இருக்க, வா விளையாடலான்னு கூப்பிட, அவங்கள பார்த்து அந்த குழந்தை பயந்து பூனை மாதிரி சீறிக்கிட்டு நின்னான். அதை பார்த்த மத்த பசங்க எல்லாம் அலறி அடிச்சுட்டு அழுதுட்டு ஓடினாங்க. அவங்க போனதும் அவன் மறுபடியும் அவன் பாட்டுக்கு அந்த மலையில உருண்டுட்டு இருந்தான். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அங்க இருக்க டைரக்டர் லேடி அங்க இருந்த டீச்சர் கிட்ட, இந்த பையன் பேச மாட்டானான்னு கேட்டாங்க. அவனுக்கு டிசபிலிட்டின்னு சொல்ல முடியாது, அவன் எப்படி பேசணும்னு இன்னும் கத்துக்கல. ஆனாலும் சில வார்த்தை மட்டும் அவனுக்கு புரியும். ரெஸ்கியூ டீம் ஆளுங்க அவன் மிருகங்களோட வளர்ந்துருக்கலாம்னு சொல்றாங்கன்னு அந்த டீச்சர் சொன்னாங்க. ஓ, ஜங்கல் புக்ல வர மௌக்லி மாதிரியான்னு கேட்க, அந்த டீச்சருக்கு அது யாருன்னு தெரியல. இந்த ஜெனரேஷன்ல இருக்க யாருக்கும் தெரியாது போல. அது ஒரு கதையில வர கேரக்டர்னு அந்த லேடி சொன்னாங்க. அந்த குட்டி பையன் கிளாஸ்ல எல்லாரோடவும் இருந்தான். அப்ப டீச்சர் ஒரு பையனுக்கு லெட்டர் கொடுத்தாங்க. ஒரு குரல் கேட்டு பக்கத்துல அந்த குட்டி பையன் திரும்பி பார்த்தான். அங்க ஒரு சின்ன பொண்ணு. அது லெட்டர் ஸ்பான்சர்ஸ் கிட்ட இருந்து வரும். சில டைம்ஸ் கிஃப்ட்ஸ் கூட அனுப்புவாங்க. உனக்கு ஸ்பான்சர் இல்லையான்னு கேட்க அவன் அமைதியா தெரிஞ்சு முடிச்சான். அந்த பொண்ணு அவனோட கைய பிடிச்சி இழுத்துட்டு போய், ஸ்பான்சர்ன்றவங்க நம்மள பாத்துக்கிற அடல்ட்ஸ், அவங்க எல்லாரும் கைண்டானவங்க நம்ம சொல்ல, கூட இருந்த இன்னொரு பையன் இல்ல அவங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொன்னான். சரி, பாதி நல்லவங்க பாதி கெட்டவங்கன்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க. மறுபடியும் அந்த குட்டி கிட்ட சாப்பிடுற இடத்துல மேத்யூ இருக்கான்ல, அவனுக்கு பெரிய டாய்ஸ் எல்லாம் கிஃப்டா வந்தது. லில்லிக்கு நிறைய ஃப்ரில் வச்ச கவுன் வந்தது. ஆனா எனக்கு அது பிடிக்கல. ஜோ அவனோட ஸ்பான்சர் கிட்ட பேச கூட செஞ்சிருக்கான். எனக்கு ஸ்பான்சர்லாம் இல்ல. ஏன்னா என் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு போவாங்க. 100 ராத்திரிகள் கடந்து போயிட்டா அவங்க வந்து என்னை கூப்பிட்டுப்பாங்க. அவங்க வருவாங்க நான் நம்புறேன்னு சோகமா சொல்ல, அந்த பையனும் அவளை அமைதியா பார்த்தான். ஜன்னல் வழியா வானத்தை பார்த்தா ஏதோ கால வேகமா ஓடுற மாதிரி நட்சத்திரம் எல்லாம் மின்னுச்சு. ஒரு நாள் டீச்சர் எல்லாரையும் கேதர் பண்ணி ஏலியனை பத்தி கதை சொன்னாங்க. ஏலியன்ஸ் ஒரு டைம் ஏர்த்துக்கு வந்து அவங்கதான் மனுஷங்களை உருவாக்குனாங்க. அப்புறம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னு கதை விட்டாங்க. ஒரு ஆரம்பல ஸ்மார்ட்டான பையன் ஒருத்தன் பிரின்சிபல் ஆபீஸ்ல இருந்து ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து, டீச்சர் நம்ம குழந்தைங்கன்றதால பொய் சொல்றாங்க. ஒரு டைம் ஏலியன் நம்ம உலகத்துக்கு வந்து கைப்பற்ற வந்துச்சுங்க. ஆனா ஹியூமன்ஸ் ஆன நம்ம வெப்பனை யூஸ் பண்ணி அழிக்க பார்த்தோம். ஆனா ஏலியன்ஸ் அதை முழுங்கிடுச்சு. அப்புறம் ஹியூமன்ஸ் எல்லாரும் அதுகிட்ட சரண்டர் ஆயிட்டோம்னு அந்த புக்ல போட்டிருந்ததை பத்தி அவன் சொன்னான். இன்னொரு குழந்தை அதையே அதை சாப்பிட்டுச்சுன்னு கேட்க, இந்த ஸ்மார்ட்டான பையன் மேபி அவங்களுக்கு பசிச்சிருக்கலாமோ என்னமோன்னு சொன்னான். பெல் அடிச்சது மறுபடியும் குழந்தைங்க எல்லாம் லெட்டர் கொடுக்கற டீச்சர் முன்னாடி போய் நின்னாங்க. அவங்க மோரின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பார்த்தா நம்ம குட்டியோட பேருதான் அது. அவங்க கிட்ட தனக்காக ஒரு லெட்டர் வந்துதான் சொல்லி கொடுத்து, இது ஸ்பான்சர் கிட்ட இருந்து வந்திருக்கு, சந்தோஷம் தானே கேட்க, அந்த ரூம்க்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்டு மோரி திரும்ப, அந்த ரெட் கலர் ஹேர் வச்ச குட்டி பொண்ணு கண்ணுல தண்ணியோடு நின்றுட்டு இருந்தா. பார்த்தா அந்த பொண்ணு அவளோட ரூம்ல இருக்க டேபிள் கடையில உட்காந்துட்டு இருந்தா. மோரி வந்ததும் அவனை வெளியே போக சொல்லி கத்துனா. ஆனா மோரி பார்த்தா அந்த இடத்துலயே சுத்தி சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தான். அந்த பொண்ணு அழுதுட்டே பார்த்துச்சு. பார்த்தா கீழே குக்கீஸ், குச்சி, இலைன்னு போட்டு வச்சிருந்தான். இதெல்லாம் தான் உன்னோட பொக்கிஷமான்னு கேட்டு அந்த குக்கிய கையில எடுத்தா. ஆக்சுவலா 100 நைட்ஸ் எப்பவோ கடந்துருச்சு. என் அம்மா என்னால 100 வரை எண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா என்னால எண்ண முடியும். இப்ப நான் தனியா இருக்கேன்னு அழுதா. அப்ப நம்ம கியூட்டஸ்ட் மோரி அவ பின்னாடி போய் சாஞ்சு உட்கார்ந்தா. அவளுக்கு அது கொஞ்சம் ஹாப்பி ஆச்சு. அந்த குக்கிய கையில எடுத்து, இதை நான் நிஜமாவே சாப்பிட்டுக்குவான்னு கேட்டா.
ஆனா பார்த்தா இந்த நாய்க்குட்டிங்கெல்லாம் பண்ற மாதிரி அந்த குக்கியை பார்த்து ஜொல்லு அடிச்சிட்டு இருந்தான் மோரி. அவனால அந்த லெட்டரை படிக்க முடியாதுன்றதால இந்த பொண்ணு அந்த லெட்டரை படிச்சா. பார்த்தா அதுல வெறும் ஹலோ தேர் அப்படின்ற மட்டும்தான் எழுதி இருந்தது. அவ்வளவுதானே அந்த பொண்ணு அந்த லெட்டரை கொட்டி பார்த்தா அதுல ஒரு ப்ளூ கலர்ல இருக்க பூ வந்து கீழே விழுந்தது. அதை நம்ம கியூட் மோரி கையில வச்சு பார்த்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா அதுல இருந்து வர ஸ்மெல் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அந்த கியூட்டி நைட் ஃபுல்லா தூங்கி போயிட்டான். அதே மாதிரி மோரிக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல லெட்டரு கிஃப்ட்னு வந்துட்டு இருந்தது. அந்த கியூட்டிக்கு அவ்வளோ கிஃப்ட்ஸ் வந்திருந்தது. ஆனா அந்த லெட்டர்ல எப்பவும் போல 1-2 வார்த்தை மட்டும்தான் இருந்தது. அது கேவலமான கையெழுத்தோட. மத்த குட்டீஸ்லாம் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. யார் இவங்கெல்லாம்? நல்லவங்களா? இல்ல ஏதோ மோட்டிவ் இருக்குமோ? பெரியவங்க எல்லாம் தப்பு செஞ்சா அவங்க நல்லவங்களா இருப்பாங்க அப்படிதானே எல்லாம் மத்த குட்டீஸ் பேசிக்கிட்டாங்க. கிரயான்ஸை வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருந்த மோரி அதை எடுத்து டவக்குன்னு வாய்க்குள்ள போட போயிட்டான். அப்புறம் ரெட்டார் பொண்ணுதான் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தான். அதை பார்த்த மோரி ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னான். வெதர் நல்லா இருக்கனால டைரக்டர்ல எது துணிக்காய போடலாமான்னு கேட்டாங்க. குழந்தைங்களோட பேண்ட்ஸ் எல்லாம் தூக்கி துணி துவைக்க ஹெல்ப் பண்ண போனாங்க. அங்க 2 குட்டீஸ் காலெல்லாம் சுருங்கிருச்சு பாருன்னு விளையாடிட்டு இருக்க இந்த ரெட்டார் பொண்ணு இதுல என்னடா இருக்குன்னு பார்த்தா நம்ம கியூட்டி மோரி பின்னாடி அந்த தண்ணிக்குள்ள ஆர்வமா விளையாடிட்டு இருந்தா. ஆமா ஆமா அமேசிங்கா தான் இருக்கு மோரின்னு அவ சொல்ல, அப்போ ஒரு வாய்ஸ் டீனான்னு கேட்டு அந்த பொண்ணு திரும்பி பார்க்க அங்க இருந்து ஒரு லேடி ஓடி வந்தா. டீனா அந்த பேஸ்கெட்டை தட்டி விட்டு ஓடி போய் அந்த லேடியை கட்டி பிடிச்சு அம்மான்னு சொன்னா. இத நம்ம மோரியும் பார்த்தான். கொஞ்ச நேரத்துல டீனா கண்ணு செவக்க, ஜாக்கிரதையா இரு, வேகமா சாப்பிடாத, டைஜஸ்ட் ஆகாது, இதெல்லாம் இனிமே நீயே வச்சுக்கோன்னு அவளோட பொருளை கொடுத்து பாவம் அழுகையா வருது டீனாக்கு. அவனை கட்டி பிடிச்சு நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னான். அந்த வார்மான ஃபீலிங் மோரிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனும் அவளை ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிட்டான். டீனாவும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்த விட்டு அவளோட அம்மாவோட போனான். மோரி மறுபடியும் அந்த மலையில தனியா போய் உட்காந்துக்கிட்டான். அவனோட ஃப்ரெண்டு போனது அவன் மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவன் தனிமையில இல்ல. என் உருண்ட குட்டின்னு ஒரு லெட்டரை கையில வச்சிருந்தான். யாரோ அனுப்பிச்ச லெட்டர்ஸும் கிஃப்டும் அவன் கூடவே இருந்தது. அவன் போட்டிருக்க ரோப் நல்லா வார்மா இருந்தது. கிரையான்ஸும் பொம்மைங்களும் ஃபன்னா இருந்தது. அண்ட் அந்த லெட்டர்ஸ்ல பூக்களோட வாசம் வந்தது. அந்த லெட்டரையும் பூவையும் பார்த்தப்போ அவனுக்கு அந்த குட்டீஸ் அவங்க எந்த மாதிரி ஆளுங்க நல்லவங்களான்னு பேசினது ஞாபகம் வந்தது. டீனா அவளோட அம்மாவோட இருந்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. மோரி ஒருவேளை இது என்னோட அம்மாவா இருக்குமோன்னு அந்த லெட்டரை பார்த்து யோசிச்சான். மோரி டீனா கொடுத்த பேக்ல அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணா. வெளியே வந்து அவனோட குட்டி கையால அந்த சென்டருக்கு ஒரு பாய் சொன்னான். ஒரு அடியா எடுத்து வச்சு மோரி நடக்க ஆரம்பிச்சான். ஒரு தெரியாத பாதையில நடக்க ஆரம்பிச்சான். அவனோட அம்மாவை பார்க்க.